சுப்பையா பிள்ளையின் காதல்கள். புதுமை பித்தன் எழுதிய ஒரு சிறுகதை. இந்த கதை வெளியான வருடம் 1939. கேட்கலாமா? வீரபாண்டியன் பட்டணத்து ஸ்ரீ சுப்பையா பிள்ளை ஜீவனோபயத்திற்காக சென்னையை முற்றுகையிட்ட பொழுது, சென்னைக்கு மின்சார ரயிலோ அல்லது மீனம்பாக்கம் விமான நிலையமோ ஏற்படவில்லை. மாம்பழம் என்ற செமண்ட் கட்டட நாகரிகம் அந்த காலத்திலெல்லாம் சதுப்பு நிலமான ஏரியாக இருந்தது. தாம்பரம் ஒரு தூர பிரதேசம். திருநெல்வேலியிலே ரயில்வே ஸ்டேஷன் சோலைக்குள் தோன்றும் ஒற்றை சிவப்பு கட்டிடமாக ஜங்ஷன் என்ற கௌரவம் இல்லாமல் வெறும் இடைக்களி ஸ்டேஷனாக இருந்தபோது, திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் மாலை 4 அல்லது 5 மணிக்கு தஞ்சாவூர் மார்க்கமாக செய்த நீண்ட பிரயாணத்தின் சின்னங்களுடன் சோர்வு தட்டியது போல வந்து நிற்கும். அந்த காலத்தில் வீரபாண்டியன் பட்டணத்துக்கு போக வேண்டும் என்றால் தபால் வண்டியானால் மலிவு. பிரம்மாண்டமான லட்சுமி விலாஸ், கணபதி விலாஸ், சாரபங்க் ஏறினால் சீக்கிரம் செல்லலாம். அப்பொழுதெல்லாம் திருநெல்வேலி மைனர்கள் ஸ்ரீ வைகுண்டம் வைப்பாட்டியார் வீடுகளுக்கு ஜட்கா வண்டியில் போய்விட்டு இரவு 10 மணிக்கெல்லாம் திரும்பி விடுவார்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஜட்கா என்றால் அவ்வளவு மவுஸ். அந்த காலத்தில் எல்லாம் ஸ்ரீ சுப்பையா பிள்ளை ஒரு வாலிபன். ஊரையே வளைத்து கோட்டை கட்டி விடும்படி பணம் சேர்த்து கொண்டு விடலாம் என்ற நம்பிக்கையுடன் புறப்பட்டவர். இன்னும் ஒரு முறை கூட, அதாவது தம்முடைய கல்யாணம், தம்முடைய தகப்பனார் மரணம், இவைகளுக்காக 5-6 நாட்கள் ரஜா எடுத்துக்கொண்டு அந்த பிரதேசத்திற்கு மின்வெட்டு யாத்திரை செய்தது தவிர மற்றபடி ஒரு முறை கூட சென்றதே இல்லை. தனலட்சுமி புரோவிஷன் ஸ்டோர்ஸ் பூர்வத்தில் பேட்டை பிள்ளை ஒருவரால் பவளக்கார தெருவில் அப்பகுதியில் வசிக்கும் திருநெல்வேலி வாசிகளின் சுய ஜாதி அபிமானத்தை உபயோகித்து சில காலம் பலசரக்கு வியாபாரம் நடத்தியது. அந்த வியாபாரத்தில் ஸ்ரீ சுப்பையா பிள்ளையும் பண வசூல், கணக்கு, வியாபாரம் என்ற நானாவித இலாக்காக்களையும் நிர்வகித்தார். அதாவது மான்ஃபோர்ட் சீர்திருத்த காலத்து மாகாண மந்திரிகள் மாதிரி. பிறகு தனலட்சுமி ஸ்டோர்ஸ் ஜவுளி கடையாக மாறி திருநெல்வேலி மேலரத வீதி ஜவுளி வர்த்தகர்களில் சில்லறை பேர்வழிகளுக்கு மொத்த சரக்கு பிடித்து கொடுக்கும் இணைப்பு சங்கிலியாகி பெரிய வர்த்தகம் நடந்துவதற்கு காரணம் கம்பெனிக்கு ஆரம்பத்தில் கிடைத்த ஆதரவினால் ஏற்பட்ட லாபம் என்பதுடன் எதிரில் திறக்கப்பட்ட மீனாட்சி புரோவிஷன் அண்ட் பவர்வுட் ஸ்டோர்ஸ் என்பதை மறந்துவிடலாகாது. இது தஞ்சாவூர் ஐயர் ஆரம்பித்த கடை. சர்க்கரையாக பேசுவார். பற்று வரவும் சௌகரியத்திற்கு ஏற்றபடி இருந்தது. அவர் கடையில் கணக்கு வைத்ததால் குடும்ப தலைவர்கள் வீட்டு தேவைகளுக்கு என்று தனி சிரமம் எடுத்துக்கொண்டு வெளியில் காலடி எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாது போயிற்று. மேலும் தனலட்சுமி ஸ்டோர்ஸ் முதலாளி தமக்கு அந்த பகுதி திருநெல்வேலி சைவர்களுடன் ஏற்பட்ட நெருங்கிய தொடர்பால் கடையில் நேரடியாக வந்து வாங்குகிறவர்களுக்கு ஒரு மாதிரி, வீட்டில் இருந்து கொண்டு கணக்கு சிட்டையை அனுப்பி மாசம் பாக்கி வைப்பவர்களுக்கு ஒரு மாதிரி என்று நடக்க ஆரம்பித்ததும் இதற்கு ஒரு துணை காரணமாகும். விசேஷமாக மண்பானை சமையல் என்ற விளம்பரங்களுடன் சைவ சாப்பாட்டு ஹோட்டல் ஒன்றும் மூடப்பட்டது. அதாவது தனலட்சுமி ஸ்டோர்ஸில் மொத்த வியாபாரம் நடத்திய ஹோட்டல் பிள்ளை ஊரோடு போய் சௌகரியமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரிட்டையர் ஆகிவிட்டார். சாத்தூர் டிவிஷனில் அவருடைய மகன் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பார்த்ததால் அவருக்கு ஹோட்டல் நடத்துவது அகௌரவமாக இருந்தது. நிலபுலன்களை பார்க்க போவதாக சென்னைக்கு செலவு பெற்றுக் கொண்டார். இப்படியாக தனலட்சுமி ஸ்டோர்ஸ் ஜவுளி கடையாக மாறியது. இந்த மாறுதலால் ஸ்ரீ சுப்பையா பிள்ளைக்கு அந்தஸ்தும் உயர்ந்தது, சம்பளமும் உயர்ந்தது. திருநெல்வேலி கடை பிள்ளைகள் வரும்போதும் போகும்போதும் காட்டும் சிரத்தையால் உப வருமானமும் ஏற்பட்டது. உடை நாட்டு வேஷ்டியிலிருந்து மல் வேஷ்டியாயிற்று. வங்கியில் பணமும் கொஞ்சம் சேர்ந்தது. அதனுடன் அவருடைய குடும்பமும் பெருகியது. குடும்ப பட்ஜெட்டில் வீட்டு வாடகை இனம் பெரும்பழுவாக இருந்தாலும் கொடுக்கும் பணத்திற்கு ஏற்ற வசதி கொடுப்பதாக இல்லை. தேச விழிப்பின் முதல் அலையாக ஒத்துழையாமை இயக்கம், பின்னர் அதன் பேரலையான உப்பு சத்தியாகிரகம் இவருடைய வாழ்விலோ மனப்போக்கிலோ மாறுதல் ஏற்படுத்தவில்லை. வீரபாண்டியன் பட்டணத்தின் ஒரு சிறு பகுதியாகவே அவர் சென்னையில் நடமாடினார். ஜீவனோபாயம், பிறகு சௌகரியப்பட்டால் பிறருக்கு உதவி, சமூக தொடர்புகளுக்கு பயந்து பணிதல் எல்லாம் சேர்ந்த உருவம் ஸ்ரீ சுப்பையா பிள்ளை.
காலனா பத்திரிகைகள் காங்கிரசின் சக்தியை அவரிடம் கொண்டு வந்து காட்டவில்லை என்றால், பவளக்கார தெரு, திருநெல்வேலி மேற்கு ரத வீதி, அப்புறம் நினைவில் இருக்கும் வீரபாண்டியன் பட்டணம் என்ற 3 சட்டங்களுக்குள்ளாகவே அவருடைய மன பிரதிமை அடங்கி கிடந்தது என்று வற்புறுத்துவது அவசியமில்லை. மின்சார ரயில் வண்டி அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியது. அவர் வேலை பார்த்த கடையின் பூர்வாசிரமத்தில் அதில் பற்று வரவு நடத்திய பெங்களூர் நாயுடு ஒரு முழு வாழ்விலும் சம்பாதித்த ஏமாற்றத்தின் சின்னங்களுடன் பழையபடி சொந்த ஊருக்கு போய்விட விரும்பினார். அவருக்கு தாம்பரத்தில் ஒரு சின்ன வீடு இருந்தது. ஸ்ரீ சுப்பையா பிள்ளைக்கு அவருடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தது. அதன் விளைவாக பிள்ளையவர்களுக்கு தாம்பரம் பீச் யாத்திரை பிரதி தினமும் லபித்தது. ஊருக்கெல்லாம் மின்சாரம் வந்தாலும் அவருக்கு அந்த பழைய மண்ணெண்ணெய் கெரோசின் விளக்குதான். குழாய் வந்தும் அவருக்கு தாம்பு கயிறும் தவளையும் தான். பிள்ளையவர்கள் இத்தனை காலம் வீட்டு வாடகைக்கு செலவு செய்தது இப்பொழுது தனக்கும் தன் மூத்த பையனுக்கும், அவன் படிக்கிறான், ரயில் பாசுக்கு செலவாயிற்று. விடியற் காலம் கிணற்று தண்ணீர் ஸ்நானம், பழையது கையில் பழையது மூட்டை, பாஸ், வெள்ளி விபூதி சம்பளத்தில் உள்ள 2 அணா சில்லறை. இந்த சம்பரங்களுடன் பவளக்கார தெருவை நோக்கி புறப்படுவார். இரவு கடைசி வண்டியில் காலி தூக்குச்சட்டி, பாஸ், வெள்ளி விபூதி சம்பளத்தில் உள்ள 2 அணா சில்லறை, பசி, கவலை இவற்றுடன் தாம்பரத்திற்கு திரும்புவார். பெண்ணுக்கு கல்யாணம் காலாகாலத்தில் செய்ய வேணும், மூத்தவனுக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட வேணும், தோற்று போய் வீட்டோடு இருக்கும் சின்னவனை ஏதாவது ஒரு தொழிலில் இழுத்து விட வேணும், நாளைக்கு பால்காரனுக்கு தவணை சொல்லாமல் பணம் ஏதோ கொஞ்சம் கூட குறையாவது கொடுக்க வேணும். பிள்ளையவர்கள் அனுட்டாதிகள் முடித்து கொண்டு சாப்பிட்டு முடித்து முருகா என்று கொட்டாவி விட்டபடி திண்ணையில் சரிவதற்கு முன் மணி 12 ஆகிவிடும். இப்படியேதான் தினந்தோறும். அத்தியாயம் 2. காலை 7 மணி சுமாருக்கு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் விசில் சப்தம் அவுட்டர் சிக்னல் அருகில் கேட்கும் பொழுது ஸ்ரீ சுப்பையா பிள்ளை தாம்பரம் ஸ்டேஷன் மாடி படிகளில் கால் வைப்பார். எதிரில் நிற்கும் டிக்கெட் பரிசோதகன் புது ஆசாமியாக இருந்தால் பாசை எடுத்து காண்பித்து விட்டு மேலேறுவார். இல்லாவிட்டால் சிந்தனைகளுடன் படிகளில் கால் உயர்ந்தேறி செல்லும். கண்கள் மேற்கு நோக்கி ரயில் வண்டி வரும் திசையை துளாவும். திருநெல்வேலியிலிருந்து தமக்கு தெரிந்த யாரும் வந்தால் பார்க்கலாமே என்ற ஆசைதான். எக்ஸ்பிரஸ் புறப்பட்ட பிறகுதான் மின்சார ரயிலும் புறப்படும். ஆகையால் அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் பிளாட்பாரத்திற்கு சென்று இரவு முழுவதும் கொசுக்களுடன் மல்லாடிய சிரமத்தை செங்கற்பட்டு அவசர காஃபியில் தீர்த்து கொண்ட பாவனையில் ஜன்னல் வழியாக தலை நீட்டுபவர்களை பார்ப்பதில் ஒரு நாட்டம் பிள்ளையவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. இடுப்பில் 4 முழம் மல், தோளில் ஒரு துவர்த்து, மடியில் சம்புடம் வகையறா, கையில் போசன பாத்திரம். இந்த சம்பிரமங்களுடன் பிள்ளையவர்களை எப்பொழுதும் மழையானாலும் வெயிலானாலும் பார்க்கலாம். எப்பொழுதும் ஒரு வாரமாக சவரம் செய்யாத முகம், நெற்றியில் பளிச்சென்ற விபூதி, நனைந்துளரும் தலைமயிரை சிக்கெடுக்கும் வழக்கை இவைகளை நினைத்து கொண்டால் ஸ்ரீ சுப்பையா பிள்ளையின் உருவம் வந்து நின்றுவிடும். மழைக்காலமானால் கையில் குடை ஒன்று எப்பொழுதும் விரித்து பிடித்தபடி போசன பாத்திரத்துடன் அதிகமாக காணப்படுவார். தெற்கு ரத வீதி ஜவுளி வியாபாரிகள் இவரிடம் தப்பித்துக் கொண்டு நேரடியான வியாபாரம் நடத்தி விடுவது துர்லபம். அப்படி எப்பொழுதாவது நடத்த முயன்றிருந்தால் பிள்ளையவர்களுக்கு தேக அசௌகரியம், ரயிலுக்கு வர தாமதமாயிற்று என்பதுதான் கணக்கு. இதனால் பிள்ளை அவர்களிடம் கடை முதலாளிக்கு வெளிக்காட்டிக் கொள்ளப்படாத தனி வாஞ்சை. சுப்பையா இல்லாட்டா அம்மா கையொடிஞ்ச மாதிரி என்பார் முதலாளி பிள்ளை. இவ்வளவு இருந்தும் பண விஷயத்தில் என்னவோ அவர் வெகு கரார் பேர்வழி. பிள்ளை அவர்கள் ரயிலில் ஏறுவதே ஒரு தினுசுதான். நடுமைய வண்டியில் வாசலுக்கு அருகில் உள்ள வலது பக்கத்து சீட்டில் எஞ்சினுக்கு எதிர்ப்புறமாகத்தான் உட்காருவார். அது அவருடைய சீட். புறப்படுகிற இடத்தில் ஏறி கடைசியாக நிற்கிற இடத்தில் வந்து இறங்குவதால் இந்த இடத்துக்கு அவரிடம் யாரும் போட்டிக்கு வந்ததே இல்லை. வந்திருந்தாலும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள். தாம்பரத்திலிருந்து பீச் வரையில் உள்ள பக்கங்களிலும் பேட்டைகளிலும் 1-2 நிமிஷம் வண்டி நிற்கும் பொழுதுதான் அவருடைய நிஷ்டை களையும். வண்டி பீச் ஸ்டேஷனில் வந்து நின்றுவிட்டது என்ற உடனேயே இறங்குவதில்லை. வெளியில் இறங்கியதும் வேஷ்டியை உதறி கட்டி கொண்ட பின் துவர்த்து முண்டை உதறி மேலே போட்டுவிட்டு
பிறகு ஜன்னல் வழியாக வண்டிக்குள் தலையையும் கையையும் விட்டு கையில் போசன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கால் எட்டி வைப்பார் ஸ்ரீ சுப்பையா பிள்ளை. ஆற அமர மெதுவாக சாவகாசமாக இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளியே போகும் கடைசி பிரயாணி ஸ்ரீ சுப்பையா பிள்ளை அவர்கள்தான். தாம்பரத்திலும் பீச்சிலும் வண்டியில் ஏறும் முதல் பிரயாணியும் அவர்தான். அவரிடம் சொந்தமாக கடிகாரம் ஏதும் இல்லை. அவரே ஒரு கடிகாரம். பிள்ளை அவர்கள் வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். ஆனால் தலையை வெளி நீட்டாமல் ஜன்னல் பக்கமாக திரும்பி விடுவார். பீச் ஸ்டேஷன் கோட்டை சுவர்களில் கண் பார்வை மோதிக்கொள்ளும் வரையில் அந்த பாவனையில் கழுத்தே இறுகிவிட்ட மாதிரி உட்கார்ந்திருப்பார். பார்வையில் ஒரு குறிப்பு இருக்காது. அத்திசையில் இருக்கும் பொருட்கள், ஜீவன்கள் அவர் பார்வையில் விழும் என்பதில்லை, விழுவதில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் விதிக்கு விலக்கு இந்த மீனம்பாக்கம் ஸ்டேஷன். இதை வண்டி நெருங்கும் பொழுது அவர் கண்கள் உயிர் பெறும். மிரண்டு சோலையுடன் கூடிய கப்பிக்கல் ரஸ்தாவையும் தாண்டி தூரத்தில் தெரியும் விமான நிலையத்தில் தங்கும். எப்பவாவது ஒரு தடவை 5 ரூபாயை வீசி எறிந்துவிட்டு ஆகாச கப்பலில் ஏறி பார்த்துவிட வேண்டும் என்பது அவரது தினசரி உத்தேசம், பிரார்த்தனை. எப்பவாவது. மீனம்பாக்கத்தில் சிவில் விமான ஏற்பாடு அமைக்கப்பட்டதிலிருந்து நாளது தேதி வரை அந்த எப்பவாவது என்ற எல்லைக்கு முடிவு காணவில்லை. வண்டி 2 நிமிடம் நின்று சென்னையை நோக்கி புறப்படும் வரையில் தில்லை நோக்கிய நந்தன்தான். வண்டி ஸ்டேஷன் பிளாட்பாரத்தை விட்டு நகர்ந்து வேகம் எடுக்கும் முன் இவரையும் வண்டியையும் வழி அனுப்பி பின்தங்கி மறுபடியும் தென்படும் விமான நிலைய கட்டிடங்கள் பிள்ளை அவர்களின் இரத்த ஓட்டத்தை சிறிது துரிதப்படுத்துவதுதான் மிச்சம். அடுத்த ஸ்டேஷன் வருவதற்கு முன் அவருடைய மனம் ஜப்பான் சீட்டிகளிலும் புடவைகளிலும் முழுகி மறைந்துவிடும். முக்குளித்து வெளிவரும் போதெல்லாம் மனமானது பெண்ணுக்கு வரம் தேடுவது, மேயன்னா விலாசத்து பாக்கிக்காக இன்னொரு தடவை கடிதாசி போடுவது, இந்த வருஷமாவது வைகாசிக்கு காவடி எடுத்து விட வேண்டும் என்று நிச்சயிப்பது, இவ்விதமாக பீச் ஸ்டேஷனை நெருங்கிக் கொண்டிருக்கும். ஒரு முறை திருநெல்வேலி பக்கமாக போனால் பெண்ணுக்கு வர நிச்சயிப்பதுடன் காவடியையும் எடுத்துவிட்டு சின்ன பயலுக்கு ஏதாவது ஒரு வழி செய்துவிட்டு வரலாம். ராதாபுரத்து பிள்ளை கொழும்புக்கு போகையில் தாக்கல் எழுவதாக சொன்னார்கள். வந்து 6 மாசம் ஆயிற்றே. போனதும் எதுக்கும் ஒரு கடிதாசி போட்டுவிட்டு மறுவேளை பார்க்க வேண்டும். இந்த சேட்டு பயலை பார்த்துக்கிட்டு நேரா கடைக்கு போயிட்டா அப்புறம் வெளியே போக வேண்டி இருக்காது. முதலாளியையும் பார்த்து பேச அப்பதான் சௌகரியம். என்னவோ ஊருக்கு 1 மாசம் போயிட்டு வரணுமாமே, விதிதான், எப்படியும் கேட்டு பாக்குறது. வண்டி மாம்பழம் வந்து நின்றது. பிளாட்பாரத்தில் ஜனக்கூட்டம், ஏக இரைச்சல். கூடைக்காரிகளும் ஆபீஸ் குமாஸ்தாக்களும் அபேதமாக இடித்து நெருக்கிக் கொண்டு ஏறினார்கள். இந்த நெருக்கடியில் இவர் பார்வையில் விழும் வாசலில் பெரிய சாக்கு மூட்டையும் தாடியுமாக ஏறிய கிழவனாருக்கு பின்னால் 16 வயது பெண்ணொருத்தி விசுக்கென்று ஏறி கிழவனாருக்கு முன்னதாக வந்து காலியாக கிடந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். பொம்பளைய மாதிரியா காங்கலியே, திருங்கி தள்ளிக்கொண்டு பின்னாலே ஓடியாந்து உட்கார்ந்து கொண்டாளே என்று ஆச்சரியப்பட்டார் பிள்ளை. வந்து உட்கார்ந்தவள் ஒரு மாணவி, வைத்தியத்திற்கு படிப்பவள். கழுத்தில் லாங் செயினுடன் ஒரு ஸ்டெத்தாஸ்கோப்பும் அலங்காரத்துக்காக தொங்கிக் கொண்டிருந்தது. இன்ன வர்ணம் என்று நிச்சயமாக கூற முடியாத பகல் வேஷ வர்ணங்களுடன் கூடிய ஒரு புடவை, அதற்கு அமைவான ஜாக்கெட், இயற்கை சுருளுடன் கூடிய தலைமயிரை காதை மறைத்து கொண்டையிட்டிருந்தாள். காதில் இருந்து ஒரு வெள்ளிச்சுருள் தொங்கட்டம். கையில் புஸ்தகமோ நோட்டோ அவர் நன்றாக கவனிக்கவில்லை. நெற்றி உச்சியை உள்ளங்கையால் தேய்த்து தினவு தீர்த்து கொண்டார். கண்களை கசக்கிக் கொண்டு 1 வாரமாக கத்திப்படாத முகவாய் கட்டையை தடவி கொடுத்து கொண்டு ஜன்னல் வழியாக எதிர்பக்கத்தில் தெரியும் வீடுகளை பார்த்தார். அவருடைய பார்வை மறுபடியும் அந்த பெஞ்சுக்கு திரும்பியது. சாக்கு மூட்டையுடன் திண்டாடிய கிழவனார் அதை தனது முழங்கால் அருகில் சரிய விட்டுவிட்டு 2 கைகளாலும் தடியை பிடித்து கொண்டு கொட்டாவி விட்டு அசை போட்டபடி பெஞ்சியின் மூலையில் ஒண்டி உட்கார்ந்திருந்தார். அந்த பெண்ணோ சாவகாசமாக சாய்ந்து வண்டியில் நிற்கும் மற்றவர்கள் மீது ஒரு தடவை பார்வையை சுழற்றி விட்டு தனது கைப்பையை திறந்து அதற்குள் எதையோ அக்கறையாக பார்த்து கொண்டிருந்தாள். வண்டி புறப்பட்டது. கோடம்பாக்கத்தின் செமண்ட் சதுர கட்டடங்களில் அவர் கண் விழுந்தது. பெத்து போட்டா போதுமா என்று அந்த நேரத்தில் வீட்டு கிணற்றடியில் தண்ணீர் சுமக்கும் வரன் நிச்சயிக்க வேண்டிய தமது மகளை பற்றி நினைத்தார்.
அவளைப் போல இவளையும் பெண் என்ற ரகத்தில் சேர்த்துக் கொள்ள அவர் மனம் மறுத்தது. ஷாக் அடித்தது போல பிள்ளை அவர்கள் கால்களை பின்னுக்கு இழுத்தார். கூட்டத்தின் நெருக்கத்தால் அவளது செருப்பு காலின் நுனி அவரது பெருவிரல் நுனியை தொட்டது. பறக்க விழித்த பார்வையுடன் பிள்ளை அவர்கள் கால் உடல் சகலத்தையும் ஒடுக்கி சுருக்கி சீட்டுக்குள் இழுத்து கொண்டார். அந்த பெண்ணும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கையில் இருந்த புஸ்தகத்தில் ஆழ்ந்து விட்டாள். சிந்தனை அதில் விழவில்லை. அந்த பார்வை பிள்ளை அவர்கள் மனதுக்குள் எதையோ தூண்டில் போட்டு இழுத்தது. நெற்றியில் வியர்வை அரும்ப ஜன்னல் வழியாக வளப்படுத்த வயல் கட்டிட குவியல்களை பார்த்தார். மனம் எப்பவோ நடந்த கல்யாண விஷயத்தில் இறங்கியது. வீரபாண்டியன் பட்டணத்து கருக்கு மாப்பிள்ளை மேலதாள குறவைகளுடன் வீட்டில் குடிபுகுந்த ஸ்ரீமதி பிள்ளையின் மஞ்சள் அப்பி சத்துருவில் வரி கொழுந்துடன் கூடிய நாணி கோணிய உருவம். பிறகு தேக உபாதையையும் குடும்ப சுமையையும் தூக்கிச் சென்ற நாட்கள், சங்கிலிகள், குத்து விளக்கை அவித்து வைத்த குருட்டு காமம், சடபட என்ற பேர் இறைச்சலுடன் எதிர் லைனில் ஒரு மின்சார ரயில் விரைந்து நெருங்கியது. வண்டிகள் ஒன்றையொன்று தாண்டி செல்லும் சில வினாடிகளில் காதையும் மனதையும் குழப்பும் கிடுகிடுத்தாய்த்த சத்தம். எதிரே ஓடி மறையும் ஜன்னல்களில் தோன்றி மறையும் தலைகள். அப்பாடா, வண்டி சென்று விட்டது. சப்தமும் தூரத்தில் ஒடுங்குகிறது. பிள்ளை அவர்களின் மனம் ஓசியின் பின்பலத்தால் வேறு ஒரு திசையில் சஞ்சரிக்கிறது. பிராட்வே முனையில் டிராமும் மோட்டாரும் மோதிக்கொள்ள நெருங்கிவிட்டது. இடையில் அந்த பெண். பிள்ளை அவர்கள் அவளை எட்டி இழுத்து மீட்கிறார். தனியாக வந்தா இப்படிதான் என்று கூறுகிறார். மீண்டும் ஓரிடத்தில் ஒரு ரிக்ஷாவில் அதே பெண். சக்கரத்தின் கடையாணி கலன்று விழுகிறது. ஓடி போய் வண்டியை சரிந்து விடாமல் தாங்கிக் கொள்கிறார். கூட்டம் கூடிவிடுகிறது. கூட்டத்திலே போராடி மல்யுத்தம் செய்து அவளை மீட்டுக் கொண்டு வருகிறார். பிள்ளை அவர்களின் மனசு சென்று சென்று அவள் உருவத்தில் விழுகிறது. முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்புகிறார். எழும்பூர் தாண்டி விட்டதா என்று ஆச்சரியப்படுகிறார். பார்க் ஸ்டேஷன். கூட்டம் ஏகமாக இறங்குகிறது. பிள்ளை அவர்கள் பார்த்த பொழுது எதிர் சீட்டு காலியாக இருந்தது. கிழவரும் மூட்டை முடிச்சுகளுடன் இறங்கிவிட்டார். அந்த பெண் எப்போது இறங்கினாள்? வந்த அவசரம் மாதிரிதான் போன அவசரமும். வண்டியில் பெரும்பான்மையான கூட்டமும் இறங்கிவிட்டது. அவர் பெட்டியில் எல்லா இடங்களும் காலி. மின்சார விசில் ஊதியது. வண்டி புறப்பட்டு விட்டது. தலையை நீட்டி எட்டி பார்த்தார். அப்பாடா, ஒருத்தரும் இல்லை. காலை எதிர் பெஞ்சில் நீட்டிக்கொண்டு பிடரியில் இரு கைகளையும் கோர்த்து அண்டை கொடுத்து கொண்டு கண்களை அரைவட்டமாக சொருகி யோசனையில் ஆழ்ந்தார். மறுபடியும் அந்த பெண்ணின் உருவம் மனதில் வந்து கூத்தாட ஆரம்பித்தது. விரல்களை வாயருகில் சொடுக்கிவிட்டு சிவா என்றபடி கொட்டாவி விட்டார். கோட்டை தாண்டி ரயில் தகதகவென்ற கடலின் பார்வையில் ஓடிக்கொண்டிருந்தது. வரும்போது ஞாபகமா பால்காரனுக்கு வழி பண்ணணும். அடுத்த சீட் எடுத்தா திருநெல்வேலி போய் வர செலவுக்கு கட்டுப்படி ஆயிடும். திருச்செந்தூர்ல ஒரு கட்டளை ஏற்படுத்திட்டா முருகன் திருநீராவது மாசம் மாசம் கிடைக்கும். வண்டி ஊதியது. அந்த சின்ன பையனுக்கு வேட்டி எடுக்கவா? போன மாசம் தானே ஒரு சோடி வாங்கின. பயல கண்டிக்கணும். வண்டி வந்து நின்றது. கீழே இறங்கி வேட்டியை உதறி கட்டினார். மேல் துண்டை உதறி போட்டுக் கொண்டார். ஜன்னல் வழியாக எட்டி போசன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கால் எட்டி வைத்தார். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் சரிபார்த்த கடைசி பிரயாணி ஸ்ரீ சுப்பையா பிள்ளை. புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சுப்பையா பிள்ளையின் காதல்கள் சிறுகதை முற்றும். இந்த கதை சூறாவளி பத்திரிகையில 13/8/1939 வெளியானது. ஒரு குடும்பஸ்தர் மனசுல என்னென்னலாம் பிரச்சனைகள் ஓடும், தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, என்ன வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு நடுத்தர வயதை தாண்டிய பல பிள்ளைகள், பெண், மகன் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சிந்தனை. அதே நேரத்துல ஒரு பொண்ணை பார்த்தப்போ அவர் மனசுல ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலம், ஆண் மனத்துல ஏற்படக்கூடிய சஞ்சலம். சோ இத அழகா மேட்ச் பண்ணி ரொம்ப அழகா நீட்டா ரொம்ப டீசெண்டா இந்த கதை எழுதியிருக்காரு. அற்புதமா இருக்கு இந்த கதை. கண்டிப்பா நீங்க அத்தனை பேரும் இதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.